வாழ வேண்டிய வயசுல சின்னத்திரை நடிகை எடுத்த அதிர்ச்சியான முடிவு எல்லாருக்கும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. சென்னை போரூர் அருகே உள்ள அடுக்குமாடி குடியிருப்புல சின்னத்திரை நடிகை ஒரு தவறான முடிவை எடுத்திருக்காங்க. இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இலங்கைய பூர்வீகமா கொண்ட இவங்க பெங்களூருல தன்னோட கணவரோட வசிச்சு வந்தாங்க. இப்ப படப்பிடிப்பு பணிகளுக்காக சென்னை வந்திருக்காங்க. கயல் உள்ளிட்ட தொடர்கள்ல நடிச்சு வந்தாங்க. இந்த நிலையில நேற்று இரவு தன்னோட அறையில அவங்கள சடலமா மீட்கப்பட்டிருக்காங்க. இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள்ல பிரபலமா இருந்த சுபாஷினி இந்த மாதிரி ஒரு முடிவை ஏன் எடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ரசிகர்கள் கிட்ட இது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இதுக்கு முன்னாடி எத்தனையோ செய்திகளை இந்த மாதிரி பார்த்திருப்போம். ரசிகர்கள் அதை எல்லாமே கடந்து வந்தாங்க. சொல்ல போனா நடிகர்கள் நடிகைகள் மன அழுத்தத்துல இந்த மாதிரி முடிவுகளை எடுக்கிறது ரொம்பவே அதிர்ச்சியை கொடுத்துட்டு இருந்துச்சு. இப்ப அதிகமா இந்த விவாகரத்து விஷயங்கள் பரவிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல மறுபடியும் இதே போல இன்னொரு சம்பவம் வெளிவந்திருக்கிறது அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. சுபாஷினி அவங்களுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. முதற்கட்ட விசாரணையில அவங்க உயிரிழக்கிறதுக்கு முன்னாடி தன்னோட கணவரோட வீடியோ கால்ல பேசி இருக்கிறது தெரிய வந்திருக்கு. இதனால குடும்ப தகராறு காரணமா ஏற்பட்ட மன உளைச்சல்ல இந்த மாதிரி முடிவை எடுத்தாங்களா இல்ல வேற ஏதாச்சும் காரணம் இருக்கான்னு போலீசார் தீவிர விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வளர்ந்து வர ஒரு இளம் நடிகை தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வு திரை உலகினர் கிட்ட அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. சொல்ல போனா இந்த சம்பவம் தொடர்பா விசாரணைகள் ரொம்ப தீவிரமா இருக்கிறதாகவும் சொல்லி இருக்காங்க. சுபாஷினி அவங்க ஒரு நல்ல நடிகை. நிறைய முயற்சி பண்ணி இப்பதான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிக்கிட்டு வராங்க. நிறைய சீரியல்கள்லயும் நடிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இப்படி எல்லாம் நடக்கணுமா அப்படிங்கிற மாதிரிதான் அதிர்ச்சியான செய்தி வெளியாகி இருக்கு. இவங்களோட வயது 36 தாங்க ஆச்சு. இலங்கைய பூர்வீகமா கொண்ட இவங்க பெங்களூர்ல தான் இருந்திருக்காங்க இவ்வளவு நாளா. இது கயல் சீரியல் டீமுக்கும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. என்ன காரணம் அப்படிங்கறதெல்லாம் தீவிரமான விசாரணைக்கு அப்புறம் தான் தெரிய வரும். சென்னையில தனியா தான் இவங்க தங்கி இருந்திருக்காங்க. சம்பவம் நடக்கிற நாளுக்கு முன்னாடி வரைக்குமே சுபாஷினி சமூக வலைதளங்கள்ல ரொம்ப ஆக்டிவா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன காரணம் இதுல வேற ஏதாவது சம்பந்தப்பட்டிருக்காங்களா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்த்தாதான் தெரியுங்க. கயல் டீமுக்கும் இது மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. அதே போல லைஃப் லேட்லி அப்படின்னு சாதாரணமா கேப்ஷனோட சுபாஷினி ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. அப்ப இதுக்கு முன்னாடியே அவங்க இந்த மாதிரி முடிவுல தான் இருந்திருக்காங்களா வெளியே வந்து சந்தோஷமா இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் எல்லாம் இருக்கு. இவங்க வெளிநாட்டுல இயற்கை அழகு ரசிச்சபடி சிச்சுக்கிட்டு இருக்க காட்சிகள் எல்லாம் வெளியாகி இருக்கு. இப்படி இருந்த ஒருத்தவங்களா இந்த மாதிரி முடிவெடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வியும் இருக்கு. என்ன நடந்திருக்குன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.